Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS 3591 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன், டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால் பார்க்குறப்பயே டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் லேயர் ப்ரோட்டோகால் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ TCP அப்படின்றது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இது ஒரு மெயின் ப்ரோட்டோகால். எங்கன்னு பார்த்தோம் TCP IP ஷூட்ல ஓகேங்களா. இங்க அப்ளிகேஷன் லேயருக்கும் நெட்வொர்க் லேயருக்கும் இடையில வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு சர்வீஸ் வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் லேயர் ப்ரோட்டோகால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இங்க நடக்கிறது பாத்தீங்கன்னா ரெலியபிள் சர்வீஸ். UDP-ல அன்ரெலியபிள் சர்வீஸ் இருக்கும், TCP-ல ரெலியபிள் சர்வீஸ் இருக்கும். அப்படின்னா என்ன, செக்யூரிட்டி ஹையா இருக்கும். ஒரு டேட்டாவை யாரு சென்ட் பண்றா அப்படின்ற அதை செக்கிங் கண்டிப்பா நடக்கும். கரெக்டான பர்சன் கிட்ட இருந்து கரெக்டான டேட்டா போதான்னு செக் பண்ணும். தென் வந்து நம்ம டேட்டா கரெக்டா ரீச் ஆயிருக்கான்னு செக் பண்ணும். இந்த மாதிரி நம்ம டேட்டா ஹை செக்யூரோட இருக்கிறது நம்ம ரிலையபிள் டெலிவரி சர்வீஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் பார்த்தோம் அப்படின்னா ஓவர் த இன்டர்நெட் நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம் அப்படின்னா கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகால் TCP. அதுவே UDP பார்த்தோம்னா கனெக்ஷன்லெஸ் புரோட்டோகால். ஸோ ரெண்டு டேட்டா இடையில கனெக்ஷனை மேக் பண்ணி கரெக்டா ரெண்டு பேரும் கரெக்டான பர்சன்ஸ் தான் செக் பண்ணி நம்மளோட டேட்டாவை கரெக்டா சென்ட் பண்றது தான் இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகாலோடைய வேலை. ஸோ டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ஒரு புரோட்டோகால்ன்றது கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகால் for communication that help in exchange of message between different devices over the network. ஒரு நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா அதுல டிஃபரெண்ட் டிவைசஸ் இருக்கு. அந்த டிஃபரெண்ட் டிவைசஸ்க்கு இடையில ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப அதை கனெக்ஷன் ஓரியன்டடா பண்ணும், தென் வந்து ரெலியபிளா பண்ணும். ஓகே, இதுதான் TCP-யோட வேலை. ஸோ இங்க வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா OSI மாடல்ல டிரான்ஸ்போர்ட் லேயர்ல இருக்கிறது தான் இந்த TCP புரோட்டோகால். ஓகே, ரொம்ப மெயினான புரோட்டோகால். நெக்ஸ்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு அப்ளிகேஷன் லேயர், TCP லேயர், நெட்வொர்க் லேயர். அது இங்க பாருங்க IP இருக்கு, நெட்வொர்க் லேயர் இருக்கு, IP இருக்கு. இடையில நம்ம TCPன்றது இந்த அப்ளிகேஷன் லேயருக்கும் நெட்வொர்க் லேயருக்கும் இடையில நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயர் வச்சிருக்கோம். ரெண்டுக்குமான டேட்டாவை இடையில ஸ்ப்ளிட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். இந்த இன்டர்நெட் புரோட்டோகால் எதுக்காக யூஸ் ஆகுது? இன்டர்நெட் புரோட்டோகால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு, அதாவது இன்டர்நெட் மூலியமா நெட் யூஸ் பண்ணி மூலியமா அது மூலியமா நம்ம வந்து சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுறது தான் இந்த இன்டர்நெட் புரோட்டோகால். அதுக்குன்னு சம் பாயிண்ட்ஸஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு IP அட்ரஸை பேஸ் பண்ணி தான் இந்த இன்டர்நெட் புரோட்டோகால் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. அதுவே ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கண்ட்ரோல் புரோட்டோகால் TCP ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க பெரிய டேட்டாவை முதல்ல பிரேக் டவுன் பண்ணும். அதாவது நம்ம கிட்ட இருக்க ஒரு ஹோல் டேட்டாவை குட்டி குட்டி டேட்டாவா ஸ்மால் பண்டில்ஸா முதல்ல மாத்தும். ஓகேவா, மாத்திட்டு அது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு செக்மெண்ட்ஸ் நம்பர் வந்து கொடுத்துட்டு அந்த பண்டில் ஆஃப் டேட்டாவை நம்ம சென்டருக்கு வந்து ரிசீவருக்கு வந்து சென்ட் பண்ணும். சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரிசீவர்கிட்ட போனோடனே அந்த பண்டில் ஆஃப் டேட்டாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் நம்பர் வச்சிருக்கும் பார்த்தீங்களா, அதுபடி ரீஅசெம்பிள் பண்ணி நம்ம டேட்டாவை கரெக்டா எடுத்துக்கும். இந்த மாதிரி தான் ஒரு டேட்டா வந்து TCP மூலியமா ஒரு சென்டர் கிட்ட இருந்து ரிசீவருக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. ஸோ நம்ம டேட்டா எப்படி டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பண்டில்ஸா டிரான்ஸ்பர் ஆகுது, டெஸ்டினேஷன்ல இருந்து சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு. ஓகே, இப்போ பாருங்க TCP இருக்கு அப்படின்னா முதல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிங்க்ரனைசேஷன், ஓகே கரெக்டா இருக்கான்னு சர்வருக்கு வந்து சிங்க்ரனைசேஷன் அனுப்புறேன். தென் சிங்க்ரனைசேஷன் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவாங்க TCPக்கு வந்து சர்வர். நெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னா அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவாங்க. யூஸ் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா இமெயில் புரோட்டோகால்லாம் இந்த TCP யூஸ் பண்ணி தான் நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு யூசர் இருக்காங்க, ஒரு வெப்பேஜ் வேணும்னு சொல்லிட்டு நெட்ல வந்து போடுறாங்க. ஓகேவா, எங்க இருந்து வேணா யூசர் வந்து வெப்பேஜ் வேணும்னு ரெக்வஸ்ட் அனுப்பலாம். பட் HTML பேஜ்ல போய் யூசருக்கு என்ன ஆகுது அப்படின்னா சர்வர்ல செக் பண்ணி HTTP புரோட்டோகால் மூலியமா, ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா கனெக்ஷன் ரெண்டு பேருக்கும் இடையில வந்து சென்டருக்கும் ரிசீவருக்கும் எடுத்துட்டு அந்த வெப் ப்ரௌசருக்கும் IP புரோட்டோகால் யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாவெல்லாம் TCP மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா TCP புரோட்டோகால் அப்படின்னு சொல்றோம். சோ TCP புரோட்டோகாலோட சம் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல செக்மெண்ட் நம்பரிங் சிஸ்டம். நம்மளோட டேட்டாவை செக்மெண்டா பிரிச்சு அதுக்கெல்லாம் நம்பர்ஸ் கொடுத்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல சீக்வன்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுறது வந்து சீக்வன்ஸ் நம்பர், அதை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக வைக்கிறது அக்னாலஜ்மெண்ட் நம்பர். ஓகேவா. நெக்ஸ்ட் கனெக்ஷன் ஓரியன்டட் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில கனெக்ஷன் மேக் பண்ணிருக்கோம். ப்ராசஸ் கரெக்டா வந்து அந்த ஆர்டர்ல தான் வந்து போகும். நெக்ஸ்ட் ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படின்னு மீன்ஸ் ஒரே நேரத்துல
இடத்துல சென்டரும் ரிசீவரும் சேம் டைம்ல வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியும். அடுத்து ஃப்ளோ கண்ட்ரோல்னா கரெக்டா எவ்வளோ டேட்டா சென்ட் ஆகணும், எந்த லிமிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெலியபிள் டெலிவரியா கரெக்டா நம்ம டேட்டாவை சென்ட் பண்றது. நெக்ஸ்ட் எரர் கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து இங்க டிசிபி புரோட்டோகால்ல நடக்கும், பட் யூடிபில நடக்காது. இங்க வந்து எரர் வந்து அக்கர் ஆகாம கரெக்டா பார்த்துக்கும். பைட் ஓரியன்டா நம்மளோட டேட்டா கரெக்டா சென்ட் ஆகும். எந்த ஒரு டூப்ளிகேட் டேட்டாவோ நம்மளோட டேட்டா வந்து கரப்ட் ஆகுறதோ, ஏதாவது வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதோ, நம்ம டேட்டா எங்கேயாவது லாஸ் ஆகுறதோ, இந்த மாதிரி எந்த விஷயமே நடக்காது. பிகாஸ் இங்க எரர் கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கு. தென் கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? கன்ஜெக்ஷன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். ஓகேங்களா? ஏதாவது சம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லாஸ் ஆகுறது, தென் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து குறையறது தான் நம்ம வந்து கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேக்கெட் லாஸோ இல்ல வந்து நம்ம கியூல இருந்து டிலே ஆகுறதோ, நம்ம டேட்டா போய் சேர்றதுல டிலே ஆகுறதோ, இல்ல நியூ கனெக்ஷன் வந்து இடையில வந்து நம்மள பிளாக் பண்றதோ, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறது தான் நம்ம கன்ஜெக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த கன்ஜெக்ஷன் எதையுமே நடக்காம கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த டிசிபி புரோட்டோகால் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சம் அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா இது ஒரு ரிலியபிள் புரோட்டோகால், எரர் செக்கிங் மெக்கானிசம் இருக்கு, கனெக்ஷன் ஓரியன்டா இருக்கும், நம்ம டேட்டா வெல் செக்யூரா வந்து சோர்ஸ் டு டெஸ்டினேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? தென் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டிசிபி புரோட்டோகால் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு வைட் ஏரியா நெட்வொர்க்ல வந்து யூஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸ்மால் நெட்வொர்க்னா ஈஸியா யூஸ் ஆகும். தென் டிசிபில வந்து வைட் ஏரியா சைஸ் பிகம் அன் இஷ்யூ ஃபார் ஸ்மால் நெட்வொர்க்ல யூஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஈஸியா வந்து நம்ம யூடிபி வந்து ஸ்மால் நெட்வொர்க்ல யூஸ் பண்ணலாம், பட் டிசிபி வந்து வைட் ஏரியா நெட்வொர்க். ஒரு வெப் பிரவுசர்ல நீங்க போடுறீங்க அப்படின்னா ஹோலா அவ்வளோ டேட்டாஸ் வந்து சர்வர்ல ஸ்டோர் ஆயிருக்கும், அதுல இருந்து நமக்கு வந்து டேட்டாஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு வைட் ஏரியா நெட்வொர்க்ல யூஸ் பண்ணலாம். சின்ன ஏரியால இந்த டிசிபி யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லோ டவுன், நம்ம நிறைய பெரிய டேட்டால யூஸ் பண்றதுனால நம்மளோட ஸ்பீட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகேவா? அதே மாதிரி இப்படிதான் இருக்கணும்னு எந்த ஒரு இதுவுமே இல்லாம அதோட கனெக்ஷன்ஸ் வந்து எந்த மாதிரி வேணா இருக்கலாம். நாட் ஜெனரிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். நோ மாடிஃபிகேஷன், ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணதுல இருந்து இப்போ வரையுமே இந்த புரோட்டோகால்ல எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே பண்ணல. புரோட்டோகால் அதே மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி சம் டிஸ்அட்வான்டேஜஸும் டிசிபி புரோட்டோகால்ல இருக்கு. டிசிபி ஹெட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு இருக்கிறதுல 20 to 60 பைட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெட்டருக்கு கம்பல்சரி இருக்குன்னு நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம். ரிமைனிங் வந்து டேட்டால போகும். நெக்ஸ்ட் சோர்ஸ் போர்ட் அட்ரஸ் வந்து 16 பிட்ஸும் டெஸ்டினேஷன் போர்ட் அட்ரஸ் வந்து 16 பிட்ஸும் வச்சிருக்கோம். சீக்வன்ஸ் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு 2 இருக்கு. சீக்வன்ஸ் நம்பர் வந்து நம்ம ஆர்டர், எந்த ஆர்டர்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அந்த ஐடென்டிஃபிகேஷனை கொடுக்கறது சீக்வன்ஸ் நம்பர், எந்த ஆர்டர்ல டேட்டா இருக்கணும்னு. அக்னாலஜ்மெண்ட் நம்பர்ன்றது அந்த டேட்டா கரெக்டா இருக்கா, அந்த ஒவ்வொரு டேட்டாக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்திருப்போம், அது வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர். ஓகேவா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஹெச்லென் அப்படின்றது ஹெட்டரோட லென்த் எவ்வளோ, ஹெட்டரோட லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்றதுக்கு மொத்தம் நம்ம வந்து 4 பிட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஹெட்டரோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் ரிசர்வ்டு வந்து எவ்வளோ பிளேஸ் எனக்கு ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு 6 பிட்ஸ், இந்த யூஆர்ஜி, அக்னாலஜ்மெண்ட், பிஹெச்சி, பிஎஸ்ஹெச் இதுக்கெல்லாம் வந்து ஒரு 6 பிட்ஸ் கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் விண்டோ சைஸ் வந்து ஒரு 6 பிட்ஸ், எவ்வளோ வந்து எரர் டிடெக்ஷன் செக் சம் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும் பாத்தீங்களா, அந்த செக் சம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு 16 பிட்ஸ். அடுத்து அர்ஜென்ட் பாயிண்டர் வந்து மேக் பண்றதுக்கு ரெண்டுக்கும் இடையில அதுக்கு ஒரு 16 பிட்ஸ். இந்த பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா யூஆர்ஜி ஃபிளாக் வந்து வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் பேடிங் நடக்கும். அந்த ஆப்ஷன் அண்ட் பேடிங்க்கு ஒரு 40 பைட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அப் டு 40 பைட்ஸ் வரை நடக்கலாம். இதுதான் வந்து நமக்கு ஹெட்டர் டயக்ராம், டிசிபி டேட்டாகிராம் ஃபார்மேட். டேட்டாகிராம் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது, செக்மெண்டா நம்ம டேட்டாவை யூனிட் வைஸ் வந்து பிரிச்சு கொடுக்கறத நம்ம டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம டேட்டா வந்து இண்டிபெண்டன்ட்டா ஒரு நெட்வொர்க்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ஒரு யூனிட் ஆஃப் டேட்டாவா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த டேட்டாகிராம் ப்ராக்கெட் அப்படின்றதும். அதான் இந்த டேட்டாகிராம், அதுதான் இந்த டிசிபில நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, மெயின் திங். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிசிபியோட சர்வீசஸ் தான் நல்லா தெரியும் நமக்கு. 2 மார்க்லக்கா கேட்கறாங்கனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரீம் டெலிவரி சர்வீஸ், நம்ம டேட்டாவை ஸ்ட்ரீமா பிரிச்சுட்டு கரெக்டான டைம்ல கரெக்டா சென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபுல் டியூப்ளெக்ஸ் சர்வீசஸ் இருக்கும், கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீஸ் இருக்கும், ரிலியபிள் சர்வீஸ் இருக்கும், கரெக்டா சென்ட் ஆகும் நம்ம டேட்டா. தென் எரர் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து நம்ம டிசிபி புரோட்டோகால்ல இருக்கு. இந்த மாதிரி தான் ஒரு டேட்டா வந்து சென்ட் ஆகுது. இப்போ நீங்க ஒரு அனுப்புறீங்க அப்படின்னா ஒரு ஹோஸ்ட் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹோஸ்ட் இருக்காங்க, ஹோஸ்ட் கிட்ட இருந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹோஸ்ட் 2 ஒருத்தவங்க, ஹோஸ்ட் 1 ஒருத்தவங்க இருக்காங்க, ஹோஸ்ட் 2 ஒருத்தவங்க இருக்காங்க. முதல்ல எனக்கு ஒரு டேட்டா வந்து வேணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவேன்னா, இங்க ஒரு ஃபுல் டியூப்ளெக்ஸ் ஒரே நேரத்துல 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் சென்டர் அண்ட் ரிசீவருக்கு இடையில. தென் கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹேண்ட் ஷேக்கிங், 3
3-way handshaking protocol அப்படின்னு சொல்வோம். ஓகே, இப்போ வந்து ஒரு synchronous SYN அப்படின்னு சொல்வேன். SYN மெசேஜ் வந்து synchronization மெசேஜ் வந்து கிளையண்ட் வந்து சர்வருக்கு அனுப்புவாங்க சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு. ஓகேவா, அவங்க அனுப்புனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ், ஓகே நான் தான் அந்த சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் அனுப்புவாங்க. அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்களா, இவங்க அக்னாலஜ்மெண்ட் பிளஸ் சிங்க்ரனைசேஷன் ரெண்டும் சேர்த்து ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. நானும் கரெக்டான பர்சன் தான், உங்களோட நான் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெலியபிளா 2 பேரும் அனுப்பிக்குவாங்க. இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 3-way handshaking protocol அப்படின்னு சொல்லுவோம். 3 ப்ராசஸ் நடக்கிறது. இதுவே 4-way handshaking protocol அப்படின்னா முதல்ல FIN செக்மெண்ட் அப்படின்னு ஒன்று நடக்கும். சீக்வன்ஸ் வந்து கரெக்டா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் வந்து வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் இன்னொரு FIN அனுப்புவாங்க. இவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவாங்க சர்வர்ல இருந்து. இந்த மாதிரி வரதை நம்ம 4-way handshaking protocol அப்படின்னு சொல்லுவோம். ரொம்பவே சிம்பிள். இவ்வளோதாமா TCP protocol. ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல எக்ஸாம்ல இப்பதான் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.